இல்ல, ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா நம்ம அந்தஸ்துக்கு சமமா ஆசைப்பட வேண்டாம். பெருக்கிறவங்களோட சம்பந்தமா? கோயில்ல மகமாயிக்கு செய்யற அந்த மகா பூஜைய கோயில் வாசல்ல இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு பண்ண முடியுமா? சும்மா இருக்கீங்களா? சின்னையா காதுல விழுந்துற போகுது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாரு. ஏன் வாய மூடலாம்? வர்ற பக்தர்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்க? விருப்பாட்ச சாஸ்திரி ஐயாவோட பையனை பெருக்கிற சுந்தரி பலார்னு அரைஞ்சிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வாய மூடுறியா கொஞ்சம்? அவைய கணத்துல அரைஞ்சது நீ பாத்தியா? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே. அதை விடுங்க. ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து சுந்தரி சச்சிய பலார்னு அரைஞ்சது எப்படின்னு விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த தடவை அம்மன் உற்சவத்துல அதுதான் பெரிய விஷயமா இருக்குமா. அவங்க வாயெல்லாம் மூடுவீங்களா? நீ அமைதியா இருந்தா இந்த ஊரே அமைதியா இருக்கிற மாதிரி. இங்க பாருங்க, அது எனக்கும் தெரியும். அவமானம் வாழ்க்கைய நாசமாக்கிடும். அவமானப்பட்டதுனால தானே சிக்கண்டி பீஷ்மர மகாபாரதத்துல பலி வாங்கினா. அவங்கள விட நீங்க குறைஞ்சவங்களா? அதுலயும் ஒரு சின்ன பொண்ணு உங்களை அரைஞ்சிட்டு போயிருக்கா. நீங்க உடனடியா அவங்கள பழி வாங்கலன்னா உங்களை கோழன்னு சொல்லிடுவாங்க. உங்க மரியாதை மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா மரியாதை யோசிச்சு பாருங்க. அந்த மகமாயி இந்த கோயிலுக்கு தெய்வமா இருந்தா விருப்பாட்ச சாஸ்திரி ஐயா இந்த கோவிலுக்கு கலசம். அவரோட மானத்தை வாங்கிறாதப்பா. தயவு செஞ்சு காப்பாத்து. நான் ஒண்ணு இப்ப குடிச்சிட்டு பேசல. குடிச்சிட்டனா வாயில கெட்ட வார்த்தையை தவிர வேற எதுவும் வராது. வித்யாசங்கர எங்க? நம்ம கோவிலுக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான். போய் அவனை கூட்டிட்டு வா. அவன் வரலன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு வா. சரி. வித்யா, இங்கேயா உட்காந்துட்டு இருக்க? வா, சச்சிதானந்த ஐயா உன்னை கூப்பிடுறாரு. சச்சி அண்ணன் கூப்பிடுறாரா? ஆமா. என்ன விஷயமா? வந்து அவரே கேளு. இன்னைக்கு இருக்கு பாரு உனக்கு கச்சேரி. கூப்பிட்டீங்களா சச்சி அண்ணா? உங்க அக்கா திருப்புர சுந்தரிய காதலிச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் இது. அவளை திருப்பி அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் அடிக்கல. ஏன் தெரியுமா? நாளைக்கு எனக்கு அவ பொண்டாட்டியாக போறவ. இனிமே அவளோட கழுத்துல நான் தாலி கட்டலனா உனக்கு இந்த ஊர்ல டிராவல்ஸ் இருக்காது. உனக்கு ஒரு டிரைவர் வேலை கூட கிடைக்காது. உனக்கு எதுவுமே செய்ய விட மாட்டேன். தெரியும்ல, எனக்கு கோபம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மா, அம்மா, ஓ, அப்பா, இந்த முதுகு வலியை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஓ, இது மட்டும் எனக்கு இல்லைன்னா வெறும் மேற்பார்வை பாக்குறதா உங்க வேலைன்னு சொல்றீங்க. எல்லாரும் செய்யற வேலையை நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி முதுகு வலி வருது? வேலை செய்யறதுக்கு அங்க ஆள் இல்லையா? அவங்க செய்யற வேலையெல்லாம் அறகுறை. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லலைன்னா எல்லாத்தையும் ஏடா கூட மாக்கிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க செய்யறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன். அதுக்குன்னு வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க முடியுமா? நீங்க என்ன சின்ன பையனா சொல்லுங்க. 4 பேருக்கு ஒழுங்கா வேலைய முதல்ல சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு மொத்த வேலையும் உங்க தோள்லயே சுமந்தா நல்லவா இருக்கு? ஐயோ, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. அதனாலதான் முக்காவாசி எல்லா வேலைகளையும் நானே செஞ்சு முடிச்சிடுறேன். பேருக்கு தான் மேற்பார்வை, ஆனா எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்ச நாளா தான் இந்த முதுகு வலி பாடா படுத்துது. அதுலயும் கோயில்ல ஏதாவது விசேஷம் பூஜைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, பெரிய பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுல சமையல் செய்யறதுனால என்னோட இடுப்பு எலும்பே உடைஞ்சு போயிடும் போல இருக்கு. விருப்பாட்சி சாஸ்திரி ஐயா கிட்ட சொல்லி இன்னும் 2 ஆளுங்களை சேர்த்துக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ,
இப்போ அவர் கொடுத்துருக்கிற ஆளுங்களே அதிகம்தான். பிரசாதம் பண்றதுக்கு இத்தனை ஆளுங்க எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு. போன வாரம் 2 தடவை பிரசாதம் பண்ணியும் அது பத்தாம வந்தவங்க எல்லாரும் சாஸ்திரி ஐயா முன்னாடியே கத்திட்டு போயிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே விருப்பாட்ச சாஸ்திரி ஐயா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறாரு. திடீர்னு தன்னோட முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப என்னடான்னா, நம்ம சுந்தரியா அவங்க வீட்டு மருமகளா நாம அனுப்பி வைக்கலன்னா நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம், நிரந்தரமா வீட்லயே இருந்துருன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாத்தணும். சுந்தரி கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நம்புறேன். பாப்போம். உங்க குடும்பம் நடக்கிறது விருப்பாட்ச சாஸ்திரிகளோட கருணையால தான். உங்க மொத்த குடும்பமும் அவர் தயவுல வாழுது. வித்யா, வித்யா, என்ன விஷயம் அண்ணே? வித்யா இல்லையா? தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் கூப்பிடவா? கூப்பிடலாம் வேணா. ஐயா வண்டி கொடுத்தார்ல, அது கொண்டு வர சொன்னாரு. சாவி எடுத்து கொடுங்க போதும். நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. நீ இல்லன்னு சொல்லிட்ட, அவ்வளவுதான் உங்க கதை. என்னது, வண்டியை திருப்பி கொண்டு வர சொல்லிட்டாரா? எதுக்காக? அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. சாவி எடுத்து கொடுங்க. அம்மா, வித்யாவை எழுப்பேன். அவன் வீட்ல இல்லடி, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில போனா. நீங்க எங்கே இருங்க அண்ணே, அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் போய் கூட்டிட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க ஊர்ல தேடி வர்றதுக்கு லேட் ஆகும். ஐயா என்ன திட்டுவாரு. சாவி எடுத்து கொடுங்க, நான் கிளம்புறேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் சாவி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. இப்ப சாவியை கொடுங்க. என்ன சுந்தரி இது, இப்படி திடீர்னு வந்து வண்டி சாவியை கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க? நம்ம வித்யா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா, இல்ல உன்னோட சித்தப்பா ஏடாகுடமா ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாரா? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க நம்மள தூக்கி எறியறதுக்கு முன்னாடி நாம அவங்கள தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த உலகம் ரொம்ப பெருசுடா, வாழ்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. சம்பந்தி ஆனதுக்கு அப்புறம் ஏழை பணக்காரன்றதெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்போது நாம சொந்தக்காரங்களா ஆயிடுவோம்.